ஹலோ வியூவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் 2001 வந்த நம்ம சூர்யா, த்ரிஷா, நந்தா உள்ளிட்ட பல பேர் நடித்த இப்போ தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க மௌனம் பேசியது படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. மௌனம் பேசியது இந்த படத்தை டைரக்டர் அமீர் தான் இயக்கியிருக்காரு. ஹீரோவான சூர்யாவுக்கு லவ்னாவே பிடிக்காது. அதாவது மற்ற லவ்வர்ஸ் எல்லாம் லவ் பண்ணுறவங்கலாம் பிரித்து விடுறத அவர் வேலையை வச்சுருப்பார். இவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு லவ் வந்துச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. சூர்யா இந்த படத்தில் மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு லவ்னா பிடிக்காது. அதாவது லவ்னா பிடிக்காதுங்கள உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது லவ்னா இங்கேருந்து வரதில்லை, இங்கேருந்து வரணும்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். காதல்ன்றது இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் பல இடத்துல லவ்வர்ஸ் எல்லாம் பிரிக்கிறத அவர் வேலையாக வச்சுருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு எப்படியாவது அந்த கல்யாணத்து பொண்ணை தூக்கிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி நண்பா உன்னால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி நான் ஹீரோட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கடைசியில் அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டே பேசி பொண்ணை அழுவ வச்சு பிரித்து விட்டுருவாரு. அந்த கேரக்டரு கடைசி வரைக்கும் இவரை பார்க்கும் போதெல்லாம் சாமி ஆள விட்றான் சாமின்னு சொல்லி ஓடிடுவார். அதெல்லாம் பார்க்க செம்ம நகைச்சுவையும் காமெடியாக இருந்துச்சு. அது மாதிரி ஹீரோ பல இடத்துல இந்த மாதிரி பிரித்து விட்றதா வேலையை வச்சுருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு சீன் சொல்லணும்னா, ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிட்டு ரோட்டில் மறைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வண்டி நிப்பாட்டி, என்னடா இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, உன்னை விட்டு ஓடிடுவான்னு பயமாக இருக்கா, வீட்டில் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிட்டா மற்றதெல்லாம் எங்கே பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்ற சீனாக இருக்கட்டும். படத்தில் அவர் வாய் பேசுகிறாருல கண்கள் மூலமாகவே பல விஷயத்த சொல்கிறாரு. அதனாலே படத்துக்கு மௌனம் பேசியதேன்னு டைட்டில் வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த படத்தில் த்ரிஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து என்ன தான் இந்த மாதிரி லவ்லேயே பிடிக்காமல் இருந்தாலும் ஹீரோவுக்கு அவங்கள பிடிச்ச மாதிரி தான் படம் முழுக்க காமிச்சிருப்பாங்க. அவங்களோட த்ரிஷாவுக்கு இந்த படம் முதல் படம்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் படம் மாதிரியே தெரில. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிடைக்கிற இடம்லாம் செம்மையாகவும் அந்த அந்த சீனாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஹீரோவுக்கும் சரி நமக்கும் சரி மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத இந்த படத்தில் போய் பாருங்கள். படத்தில் நந்தா அவருக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே ஓடிட்டு வர்றாரு. எதுக்கு வர்றாருன்ட்டு கடைசியில் காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுவார். அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயத்தெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஹீரோவுக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் லவ்னே பிடிக்காது. லவ்னா இங்கேருந்து வரதில்லை, இங்கேருந்து வருதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால பிடிக்காது. அது இல்லாமல் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணன் வந்து என்ன தான் இந்த பிளேஸ் சின்சியராக லவ் பண்ணாலுமே கிடைக்கிற கேப்லலாம் வர பொண்ணுக்கிட்டலாம் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்கிறேன், இவரை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே விட்டு போகிறாரு. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு, காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிகிட்டு வரதும், நீ என்ன பாயிண்ட் பஸ்ஸா? அது இல்லாமல் படத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்லேயே வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேர் நம்ம ஹீரோக்கிட்டையும் சரி நந்தாக்கிட்டையும் சரி பல இடத்துல அடி வாங்குறாரு. சப்புன்னு அடி விழுவுது. அது பார்க்க நம்மளுக்கு காமெடியாக இருக்குது. ஒரு சீன் குறிப்பாக சொல்ல போனோம்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு ஆட்டோக்காரு லவ் இஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு வந்திருப்பார். அதை பார்த்துட்டு இவர் அங்கே ஒரு காமெடி பண்ணுற சீனாக இருக்கட்டும், போய் கடையில் வந்து சிகரெட் வாங்குறேன்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் உடைக்கிற சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல நம்மளை நெகிழ வச்சுருக்காரு. சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. படத்தில் நம்மளுக்கே ஒரு ட்விஸ்ட்டு காமிக்கிற மாதிரி ஒரு கேமியா பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அந்த கேமியா பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கடைசியில் அந்த கேமியா யாருன்ட்டு பார்ப்பீங்க. படத்தில் பாடல்களை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். ஆடாத ஆட்டமெல்லாம் சாங்கு, ஓ சகி பிரிய சகி, இன்னும் 2-3 பாட்டு வருது. பாட்டு எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லோரும் இந்த பாடலெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பிஜிஎம் படம் முழுக்க வருது. அந்த பிஜிஎம் தான் சொல்லப்போனால் நானும் இன்ன வரைக்குமே ரிங்டோனாக வச்சுருக்கேன்.
நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வச்சுருக்கீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒளிப்பதிவாளர் ராம்ஜி, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வர சீனாக இருக்கட்டும், நம்ம ஹீரோ அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், இந்த லவ்வை எக்ஸ்பிரஷன் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நம்ம ஹீரோ எக்ஸ்பிரஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல இந்த படம் முழுக்க நம்மளுக்கு கடத்திட்டு வராரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து வேறு யாரை சொல்கிறது, நம்ம டேரக்டர் அமீரை தான். அவர் என்ன தான் பருத்தி வீரன் மாதிரி படம் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு லவ் படம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. டேரக்டர் ஒரு பாராட்டு சொல்லலாம் இதனாலே. ஆனால் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. பல பேர் இந்த படத்தை டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த படம் சூப்பராக இருக்குது. ஏன்னா 90s கிட்ஸுக்கு பிடிச்ச படம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பான், நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. இப்போ வர 2K கேஸில் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரீலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். வருஷத்தில் ஒரு முறை தான் காதல் தினம் வருதுன்னு சொல்லுவாங்க. 25 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. இது நம்ம லைஃப் டைரிஸ். நான் உங்கள் சூர்யா. உங்களை நான் ஒரு அடுத்த படத்தில் சந்திக்கிறேன்.